நீங்கள் ஒரு மாயையில சிக்கின மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டாலும், உங்க காதலருக்குள்ள இருக்கக்கூடிய உறவை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கணும் அப்படின்னா, குறிப்பாக நீங்க கோப்புகள் மீது நீங்கள் தனி கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக வச்சு பூட்டிக்கங்க. எங்க வச்சுங்கிறது மறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலான ஒரு வாரத்திற்கான ராசி பலன்கள் தமிழ் மாதத்துல கார்த்திகை முதல் தேதியிலிருந்து கார்த்திகை 7ஆம் தேதி வரையிலான நமது தனுசு ராசிக்கான ஸ்பெஷலான வார ராசி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது தனுசு ராசிக்கான வார ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். 3 விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடம் சனிக்கிழமை, அதாவது கார்த்திகை 2ஆம் தேதி சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இரண்டாவது மாற்றமாக 20 நவம்பர் 2023 திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது தமிழ் மாதத்துல கார்த்திகை 4ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக 23 நவம்பர் 2023 வியாழக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இந்த மாதிரியான 3 விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக நீங்கள் தகுந்த விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகச்சிறப்பாக இன்றைய வாரத்தை வந்து நீங்க மாத்திக்க முடியுங்க. ஏன்னா பண வரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் நிறைய உங்களுக்கு உருவாகுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைங்க, அக்கறை தேவை. மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கும் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குங்க. ஆனால் கொஞ்சம் குறைவாக தான் ஆதாயம் கிடைக்கும். நிம்மதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இப்பொழுது உங்களது நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் முறையான இறை வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. செலவுகள் சற்று அதிகமாகவே இருந்தாலும் சில பெரிய பெரிய அனுபவமிக்க நபர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக தக்க சமயத்தில் நீங்கள் தேவையான உதவிகளையும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீங்க. இன்னும் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கு நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை நல்ல அனுபவசாலிகளிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. நீங்கள் செய்யணும்னு நினைச்ச சில காரியங்களை வந்து நிறைவேற்ற முடியாமல் போனாலும் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லைங்க. நீங்கள் நேசிக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலை ஏற்படலாங்க. நேசித்த நபர்கள் கூடவே கொஞ்சம் யோசித்து தான் பேசணுங்கிற சூழல் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்க. இந்த வாரம் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் அது வந்து பெயரளவில் சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். உங்களுக்கு அது பெரியதாக எதுவும் திட்டமிட்டு செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்காமல் போகலாம். அதனால கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருக்கணும். இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல்களில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில விலையுயர்ந்த பொருட்களை வந்து விற்று சில தன பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம். அரசியல் இருக்கிறவங்க மற்றும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகார வர்க்கத்தினரோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் சிலவற்றை நீங்கள் பெற முடியுங்க. நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும். ஸோ சந்தர்ப்பங்கள் வீடு தேடி வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. உங்களுக்கான ஒரு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு திருமண வரங்கள் எல்லாம் கை நழுவி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களது கடனை வந்து அடைத்து முடிக்கணும் அப்படின்னா அதுக்காக இன்னொரு கடனை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கெத்தான ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நினைத்த காரியங்கள் வந்து நீங்கள் சிறப்பாக ஈடேற்றுக்கொள்ள நீங்கள் இறை வழிபாடுகளை செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களால் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. அதற்கு இறை வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றவங்க செயல்பாடுகளை நீங்க தலையிடக்கூடாதுங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் எமுக்கம் நிலைக்காமல் இருக்கிறது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்காதீங்க. உங்கள் உடல் வலுவுக்கு மேலே வெயிட்டு தூக்காதீங்க. புனித பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த மாதிரியான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மனசில் நல்ல மாற்றங்கள் உருவாகலாம். ஸோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. குழந்தைகளை பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் பேச்சுக்கள் இருக்கக்கூடிய அனுபவம் காரணமாக உங்களுக்கு லாபகரமான நல்ல சூழ்நிலை அமைங்க. பண வரவுகள் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக மேலாண்மையுடன் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியங்க. நீங்கள் எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிற ஒரு பிளானோட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மனசில் தேவையில்லாத ப்ரெஷரை வந்து நீங்கள் அனுபவிக்க தேவையில்லைங்க. ஸோ நேரமேலாண்மையுடன் செயல்படுங்கள். அதன் மூலமாக மனதில் அழுத்தம் ஏற்படாது. புதிய செயல்பாடுகள் நிறைய செய்யலாங்க. அதன் மூலமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உடல் ரீதியான ஓய்வு கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக நேரமேலாண்மையுடன் செயல்பட்டுக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிகமாக டயர்ட் தரக்கூடிய வேலைகளிலிருந்து, அதிகமாக சோர்வு தரக்கூடிய வேலையிலிருந்து நீங்கள் விலகி இருக்கிறது நல்லதுங்க. இந்த வாரம் நிதி நிலையில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறதுனால அத்தியாவசியமான சில வீட்டு பொருட்களை வாங்குவது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதுக்கு நீங்க தேவையான ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட்டு உங்க பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாங்க. பிசினஸ் பீப்புளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
நண்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் அதனால பெனிஃபிட் இருக்குங்க. புதிய வீடியோக்களை நீங்கள் சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும். வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் வேலைகளில் சிலவற்றை காலதாமதமாக தாங்க முடிக்க முடியும். அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் லாபகரமாக அமையும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமாராக தாங்க இருக்கும். அதிகமாக லாபம் பெற தினசரி அன்றாட நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடன் கவனித்து நீங்கள் செயல்படுவது நல்லதுங்க. தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் உழைப்புக்கு ஏற்ப பணம் கிடைக்கிறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்குங்க. பண வரவுகள் தள்ளி போகலாம். தொழிலில் கூட்டாளிகள் உங்களை விலகி கொள்வதாக சொல்லி பயமுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இங்கே பொறுமையாக தான் இருக்கணும் நண்பர்களே. வியாபாரத்தில் போட்டியில் நிறையவே இருக்குங்க. வியாபார தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகள் மூலமாகவும் நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது. கலைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகலக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சிறு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் கவர்மெண்ட் அல்லது சில கவர்மெண்ட் சம்பந்தமான ஆஃபீஸிலிருந்து எதிர்பார்த்தபடி ஆதரவு கிடைக்காமல் போகலாம். இருந்தாலும் கடின முயற்சியுடன் நீங்கள் சரியான டைரக்ஷனில் உங்கள் உழைப்பை போடுங்க. உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. இந்த வாரம் வியாபாரம் மிகச்சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக உங்களது முயற்சிகள் எல்லாம் பலன் தரலாம். ஆனால் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் வாழ்க்கையில் அமையுங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய வேலைப்பளு கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில முக்கியமான பதிவேடுகளை நீங்கள் தொலைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கோப்புகள் பதிவேடுகளை காணாமல் போயிட்டு உங்களை தொல்லை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் பாதுகாத்திட வேண்டியது அவசியங்க. சில பேருக்கு விரும்பாத சில இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் அமையலாங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய பதிவு உயர்வுகளை தாமதப்படுத்த வேணுமே லேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்கிறது. ஸோ உங்கள் மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி இணக்கமாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கருத்துக்களும் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் ஏதாவது வீடு வாங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க உங்கள் ஆஃபீஸில் அப்படின்னா இப்போது அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சக ஊழியர்கள் எல்லாருமே உங்களுக்கு அலுவலக பணியில் ஆதரவு தருவாங்க. உயரதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லைன்னா உங்களுக்கு விரும்பாத சில டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையேயான உறவை கெடுக்கிறதுக்கு சில மூன்றாம் நபர் கெடுக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஸோ காதல் வாழ்க்கையில் மூன்றாம் நபர் தலையிட்டு நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். மேலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. காதல் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறத நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணுங்க. ஏன்னா தேவையில்லாத சில பேர் உங்களை உங்கள் காதலர்கிட்ட பிரிக்க நினைக்கலாம். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய மனநிலை கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் உங்களது காதலருடன் தேவையான உரையாடலை மேற்கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இல்லைன்னா நீங்கள் பின்னால் வருத்தப்படுவீங்க. காதலர் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள உட்காந்து பேசுறது நல்லதுங்க. நீங்கள் உங்கள் காதலர் உங்களை அன்பாக கவனித்துக் கொள்வதை நீங்கள் உணர முடியுங்க. அப்படி உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் காதலுடைய அன்பு பரிபூர்ணமாக கிடைப்பதை உணரும்போது உங்களுக்கு மனசில் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. மேலும் உங்களை ஒரு தேவதை போல அவர் பார்த்துக்கிறத பார்க்கும்போது நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கூட ஏற்படுங்க. ஸோ காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல உணர்வுகள் தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப உறவுகளின் வழியில் சில சில தொல்லைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஏற்படலாங்க. திருமணமான தம்பதிகள் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா சிறப்பாக நீங்கள் இணக்கமாக உட்காந்து பேசுறது நல்லதுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடவதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. சொந்த பந்தங்கள் திடீர்னு வருகை தர்றதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பெண்களுக்கு இப்பொழுது விலகி போன சில சொந்தங்கள் தேடி உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் மிகச்சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. சில பழைய பிரச்சனைகள் குடும்பத்தில் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குறிப்பாக வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று காணப்படுவீங்க. வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். குடும்பத்தில் குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுபகாரி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்துக்கலாங்க. இப்பொழுது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடம் இருக்கக்கூடிய மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர் இருக்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்த்தபடி சில ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே எதிர்பார்த்த மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல ஒரு ஒற்றுமை புரிதல் அதிகரிக்க நீங்கள் உட்காந்து பேசுறது, உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல இந்த வாரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாக தாங்க நடந்துக்கணும். மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில், குடும்பத்துக்கே மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. ஸோ அதன் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே சிறப்பாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
நீங்கள் வந்து உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஊக்கம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ உங்கள் வேலைகளுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக ஊக்கம் தருவாங்க. ஆனாலும் சில உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகள் எல்லாம் குடும்பத்துக்குள்ளார இருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளிக்க வேண்டிய தேவைகள் இருக்கலாங்க. நீங்கள் வந்து உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக ஒழுங்காக செய்யக்கூடிய திறனை வந்து பாதிக்கக்கூடிய வகையில் சில விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கலாம். அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்கள் பணிகளை அது பிரதிபலிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. எனவே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோட பிளான் பண்ணி நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்க நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நிலை கல்வி படிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை, மேன்மையான சூழ்நிலை இப்போது ஏற்படுங்க. ஹையர் ஸ்டடீஸ் எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஆனால் கல்வியில் கொஞ்சம் நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாங்க. தனிப்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக படிப்பில் வந்து மனம் வந்து போகாது. அதனால மாணவர்கள் வந்து குழப்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, உங்களுடைய தேர்வில் அதிகமான வெற்றிகளை பெற்று நீங்கள் வந்து சிறப்பாக வெற்றிகளை பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் வந்து உங்களது சிறப்பான சூழலை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க. மற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்து தள்ளி வைத்து விடுங்கள். இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் சுவாமிக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு மலர் மாலை சூட்டி நீங்கள் வழிபடலாம். வெண்ணெய் சாத்தலாங்க. வெண்ணெய் சாத்தி நெய் தீபமிட்டு வழிபட்டு வருவதும் நல்லது. சகல நலனும் நீங்கள் பெற முடியுங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணன் வழிபாடு செய்வதன் மூலமாக கவலைகள் போகும். சனீஸ்வரரை நீங்கள் வழிபடலாங்க. அதன் மூலமாக காரிய தடைகள் நீங்கி வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனால் ஏனோ தெரியல, நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். எல்லா கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம். ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க. அதன் மூலமாக எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இது வரைக்கும் நமது சேனலில் நம்ம தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் டான் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் மற்றும் அடுத்த வார புதிய ராசி பலன் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.